ஹைதராபாத்தில் தெலுங்கு திரைப்பட நடிகர் நாகார்ஜுனா ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வந்த மண்டபத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள தெலுங்கானா மாநில தலைநகரான ஹைதராபாத்தில் சிறிது மழை பெய்தாலும் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதற்கு காரணம் பல இடங்களில் ஏரி மற்றும் குளங்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதாக தொடர்ந்து அரசுக்கு புகார்கள் வந்தது. இதனை அடுத்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் ஹைதராபாத் நகரில் மழை காலத்தில் எந்த இடத்திலும் தண்ணீர் தேங்காத வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என முடிவு செய்தனர். இதற்காக ஹைட்ரோ என்ற ஒரு அமைப்பை ஐபிஎஸ் அதிகாரி ரங்கநாதன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த அமைப்பின் மூலமாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக ஹைதராபாத் நகரில் பல இடங்களில் ஏரி நிலங்கள் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பல அடுக்கு மாடி குடியிருப்புகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்நிலையில் பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KT ராமாராவுக்கு சொந்தமான ஜிவாடா பண்ணைகளுக்கும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பதாகவும் அதனை இடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள மாதாப்பூர் என்ற இடத்தில் தும்முடிகுண்டா என்ற ஏரிக்கு சொந்தமான 3.30 ஏக்கர் நிலம் நடிகர் நாகார்ஜுனா ஆக்கிரமித்து கன்வர்ஷன் ஹால் என்ற திருமண மண்டபத்தை கட்டப்பட்டு வருவதாக தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்த நிலையில் இன்று காலை முதல் ஹைட்ரோ குழுவினர் தொடர்ந்து அதனை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட இடங்களில் ஒரு எந்த இடமாக இருந்தாலும் அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பிரபலங்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆக்கிரமிப்பு இடங்கள் அனைத்தையும் விட்டு வைக்க மாட்டோம், அனைத்தையும் இடித்து மீண்டும் அது நீர்பிடிப்பு பகுதிகளாக கொண்டு வரப்படும் என்று அந்த ஹைட்ரோ அமைப்பின் கமிஷனர் ஏவி ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.